அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சஸ்டெயினபிள் டீக்ளட்டரிங், அதாவது நம்ம டீக்ளட்டர் பண்ணுற ஐட்டமை எப்படி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறது, அண்ட் முடிந்த அளவுக்கு அதை ஏதாவது ரீயூஸ் பண்ண முடியுமா, ரீசைக்கிள் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வேஸ்ட்டை தவிர்க்கலாம். அட் த சேம் டைம் நம்ம தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குறதையும் நம்ம தவிர்க்கலாம். அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா, ரோல் ஆன் பாட்டில்ஸ். இது ரோல் ஆன் பாட்டில்ஸ் பார்த்திங்கன்னா கண்ணாடியில் தான் வரும். இதை நம்ம அப்படியே டிஸ்கார்ட் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்து நம்ம நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வீட்டில் நிறைய மெடிசினல் ஆயில், கோகோனட் ஆயிலெலாம் நான் யூஸ் பண்ணுவேன். அதை நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு கண்டெய்னரில் ஆயில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பில்லேஜ் வர சான்சஸ் இருக்குது. வேஸ்ட்டையும் நம்ம தவிர்க்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா. முடிந்த அளவுக்கு செலவுகளையும் நம்மளால் குறைக்கலாம். தேவையில்லாமல் கண்டெய்னர் வாங்கி நம்ம காசு செலவு பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி கண்ணாடி கண்டெய்னர்ஸ்லாம் முடிந்த அளவுக்கு நம்ம ரீசைக்கிள் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேஸ்ட்டை குறைக்கலாம். தேவையில்லாமல் செலவுகளையும் தேவையில்லாமல் கண்டெய்னர் வாங்குறதையும் குறைக்கலாம். முக்கியமாக மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி செயற்கையான பொருட்கள் யூஸ் பண்ணுறதை தவிர்த்து நேச்சுரலாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம மாய்ஸ்சரைசர்லாம் கையில் தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போகாமல் இந்த மாதிரி பாட்டில்ஸ்லேயோ கண்டெய்னர்ஸ்லையோ நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான எலிமெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மார்பிளில் ஒரு மோட்டர் பிஸ்டல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி அழகாக எந்த பொருட்களையும் வாங்கணும், கிச்சனில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சி தான் வாங்கினேன். ஆனால் பார்த்திங்கன்னா நாளடைவில் அது உடஞ்சி அந்த கல்லெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை நான் ஒரு பிளான்ட்டுக்காக நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம வெளியில் போட்டாலும் கண்டிப்பாக அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒரு கல்லாக தான் இருக்க போகுது. ஸோ நான் அதை ஏதாவது இன்டர்னலாக வீட்டில் ஒரு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான்ட் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட வேர்கள், அதோட தண்டு பகுதி, கீரையோட தண்டு பகுதி இதெல்லாம் நம்ம தூக்கி தான் போடுவோம் இல்லைங்களா. ஸோ இது என்னோடய மதர் இன் லாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ அதை நம்ம நார்மலாக வெஜிடபிள் சூப் போடுற மாதிரி சூப்பு போட்டு நம்மளோட குழந்தைங்களுக்கோ நம்ம வீட்டில் எல்லோரும் குடித்தோன்னா அதில் அவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தண்டு பகுதிகளெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் கிச்சனில் நம்ம நிறைய குக்கிங் ரெசிபீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது தண்டு பகுதிகளை மட்டும் நான் எப்போயுமே தனியாக ஸ்டோர் பண்ணி எப்போயுமே வச்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் என்றைக்குமே அதை நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம தோல் உரிக்கிறோம் இல்லைங்களா, வெங்காயத்தோல், உருளைக்கிழங்கு தோல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் மினரல்ஸ் ஃபார் த பிளான்ஸ். இப்போ வெங்காயத்தோலில் பார்த்திங்கன்னா நிறைய பொட்டாசியம் இருக்குது. இதை நான் எப்போயுமே வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி அதை சேர்த்து கலெக்ட் பண்ணி தண்ணி ஊற்றி அதை ஒரு 24 hours வச்சு எடுத்திங்கன்னா அது நிறையா அதில் வர தண்ணியை நான் மற்ற தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கெலாம் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு நேச்சுரல் மினரல் ஃபார் த பிளான்ஸ், நேச்சுரல் டானிக்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது நீங்கள் பிளான்ஸ் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறைகளை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அரிசி களையிற தண்ணி மற்றும் மற்ற வெஜிடபிள்லேருந்து வர வாஷ் பண்ணுற தண்ணி இது எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் பீரியாடிக்கலாக நீங்கள் வீட்டில் பிளான்ஸ் வளர்த்திங்கன்னா அந்த பிளான்ஸ்க்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். வீட்டில் பிளான்ஸ் இல்லைன்னா நம்ம வீட்டில் எங்கேயாவது மரங்கள் ஏதாவது வெளியில் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வெளியில் அந்த மரங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். எதுவுமே எனக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வெஜிடபிள் பீல்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் மண்ணில் போட்டிங்க அப்படின்னாலே அதுவே சீக்கிரத்தில் கம்போஸ்ட் ஆகி உரமாக மாறும். நம்ம மண்ணுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால் இந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எப்பயுமே வேஸ்ட்டு ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணி நம்ம மண்ணுக்கு அனுப்பும்போது அந்த மண்ணிலேருந்து விளையிற பொருட்களை தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ அந்த மண் பொல்யூட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம குப்பைகளையோ நம்ம டீக்ளட்டர் பண்ணுற ஐட்டம்ஸை ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நம்ம செக்ரிகேட் பண்ணி
டிஸ்போஸ் பண்ணுறது நம்மளுடைய கடமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம எல்லார் வீட்லேயும் டிஷ் வாஷிங் லிக்விட் கண்டிப்பாக வாங்கியிருப்போம். எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின் வச்சுருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஷ் வாஷர் டிட்டர்ஜென்ட் லிக்விட்லாம் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா? அது வாங்குறது பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து இருக்கிற எல்லா பேக்கிங்லேயுமே இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் வாஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்ஸ் அது தீர்ந்து போனதுக்கப்புறம் அதை நல்லா க்ளீன் பண்ணி எப்பயுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவேன். எங்கேயாவது நம்ம அவுட்டோர் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஏதாவது தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு பல்கியான வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சாஷேயில் வந்து நமக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம கை கழுவுறதுக்கோ இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்குற இந்த கண்டெய்னர் வந்து ஒரு டிஷ் வாஷிங் லிக்விடுக்காக வந்து ஒரு ரீசெண்டாக நான் வந்து வாங்கின கண்டெய்னர். அதோடய குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி லைட்டாக உடஞ்சிருந்துச்சு. அதில் நான் பிளான்டர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்க, முக்கியமாக பிளாஸ்டிக்கில் ஏதாவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இது எப்போயுமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது, சீக்கிரத்தில் உடஞ்சும் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய கான்டெஸ்ட்டு, ரன்னிங் ரேஸ் இதெல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எப்பயுமே ஃப்ரீயாக டிஷர்ட்ஸ்லாம் நமக்கு கொடுப்பாங்க. அந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். அது என்னென்னா நம்ம ரெகுலராக நம்ம யூஸும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டிஷர்ட்டெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து நிறைய ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம், ஆயில் பாத் எடுக்கணும்னு சொல்லி அப்ளை பண்ணி வச்சுருப்போம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம், அதோடு நம்ம போய் பில்லோவில் படுத்தோம் அப்படின்னா அந்த ஆயிலெலாம் அதில் அப்ளை ஆயிரும். நிறைய பேர் அதில் டவல் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மாதிரியான நீங்கள் வந்து முறைகளை பயன்படுத்தி ஒரு பில்லோவில் இந்த மாதிரி கவர் பண்ணி நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்கிறீங்க, இல்லை ஏதாவது மருந்து தடவி இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நான் எப்பவும் யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேஸ்ட்டு டிஷர்ட்டு, டேமேஜான டிஷர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய லக்கேஜு, நம்மளோட ட்ராவல் பேக்கெல்லாம் வந்து நீங்கள் பால்கனிலேயோ இல்லை உங்கள் லாஃப்ட்லேயோ வைக்கும்போது கவர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா சுத்தமாக மெயின்டைன் ஆகும். முக்கியமாக நான் வந்து பீரியாடிக்கலாக நான் ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு டைமும் போகும்போது அதில் ஏதாவது அழுக்கு பட்டுச்சுன்னா நம்ம பியூராக க்ளீன் பண்ணுறது ஒரு டீடியஸான டாஸ்க்கு. அதுக்கு நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுற ஹேக்கு இது தான். இந்த மாதிரி டிஷர்ட்ஸை வந்து நான் கவர் பண்ணி வச்சுருவேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து இதை யாரும் வந்து எடுக்க முடியாது, அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக அந்த கழுத்து பகுதிகள் வந்து மேலே இருக்கிறதுனால நம்ம வந்து ரெகுலராக கேரி பண்ணுறதுக்கும் இந்த ஹேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே டிஷர்ட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட ட்ராவல் பேகு, சூட் கேஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பழைய டிஷர்ட்ஸு இதை வச்சு நீங்கள் வந்து டைட்டாக பேக் பண்ணி அழகாக நீட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். தூசிகள் வராமல் சுத்தமாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு தடவை நம்மளோட சப்ஸ்கிரைபரே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ட்ராவல் பேக்கெல்லாம் எப்படி வந்து நீட்டாக சுத்தமாக தூசி இல்லாமல் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இது ஒன் ஆஃப் த வே. நான் இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். என்கிட்ட இருக்க பழைய டிஷர்ட்ஸு இல்லை வந்து பழைய ஏதாவது பெட்ஷீட்ஸு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ராப்பராக நம்ம இதில் கவர் பண்ணி நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதன் மூலமாக நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டமை வந்து லைஃப் லாங்காக ரொம்ப நாளாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இருக்குது, இந்த மாதிரி சேர்ஸ் இருக்குது, இந்த சேரில் அழுக்குப்படுது, தூசி அதிகமாக வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி, இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் கவர் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் டிஷர்ட்டை மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் ஃபர்னிச்சரை க்ளீன் பண்ணுறது நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஈஸியான ஹேக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ காட்டன் பாக்ஸ்லாம் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த காட்டன் பாக்ஸில் தான் வந்து வச்சு எல்லா பொருட்களும் வந்து கொடுக்கப்படுது. ஸோ இந்த பொருட்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணலனாலும் சில பொருட்களை வந்து நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக நம்ம ரீயூஸ் பண்ணலாம். முக்கியமாக வீட்டில் வந்து திங்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, கிளட்டரை ஹைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்.
நானும் அதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி அழகாக ஹோல்டர்ஸ்லாம் நிறைய கிடைக்குது. அதை வச்சு சின்ன சின்ன எலிமெண்ட்டெல்லாம் நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் நீங்கள் என்னோடய வீடியோஸில் நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறதுனால இதில் ஃபங்கஸோ எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. முடிந்த அளவுக்கு இது பீரியாடிக்கலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈரம் படாமல் வச்சுருந்தோன்னா ரொம்ப நாளாக நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். அதுதான் இந்த காட்டன் பாக்ஸோட மெயின்டெனன்ஸு. முக்கியமாக கிச்சன் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம், புக்ஸு இந்த மாதிரி பொருட்களை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி காட்டன் பாக்ஸை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லோரும் பெயிண்ட் அடிச்சிருப்போம், இல்லை பெயிண்ட் எங்கேயாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கும். அந்த பெயிண்ட்டு வாளி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற இப்போ டஸ்ட்பின் பாக்ஸ்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. எவ்வளோ தான் காஸ்ட்லியாக வாங்கினாலும் அது ஒரு குவாலிட்டியாகவே இல்லாமல் இருக்குது. நான் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற பாக்ஸஸ்ஸு, அதோட பக்கெட்ஸ் எல்லாம் நான் டஸ்ட்பின்னாக நான் யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, நான் உங்கள் வீட்டில் ஒரு லெகின் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பேண்ட் இருக்குது, ஸ்கர்ட் இருக்குது, அதுக்கு எலாஸ்டிக் போயிடுச்சுன்னா அந்த எலாஸ்டிக் பகுதிகளை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி நான் கவர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ தட் நம்ம போடுற டஸ்ட்பின் கவர் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம ரொம்ப கிழிஞ்சு போன ஐட்டமெல்லாம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி துணிகள் துடைக்க, கார் துடைக்க, இல்லை வீட்டில் டிஸ்போசபிள் க்ளீனிங் மெட்டீரியல்ஸ்க்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்க, கிச்சனில் நீங்கள் ரோல் அவுட் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி துணிகளை பயன்படுத்தலாம். ஹோப் இப்போ நீங்கள் இந்த ஐடியாஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக டீக்ளட்டர் அப்படிங்கிறது நல்ல பொருட்களெல்லாம் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு, டொனேட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் டேமேஜான பொருட்களை ரீயூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதற்காக வீட்டுக்குள்ளே கிளட்டரை சேர்க்காமல் அதுக்குன்னு ஒரு பகுதிகளை செக்ரிகேட் பண்ணி அந்த இடத்துல வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வீடு கிளட்டர் ஆகாமல் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். வெளியில் குப்பைகளை கொட்டும்போது ஒரு கண்ணாடியோ இல்லை ஒரு பிளாஸ்டிக்கோ போடும்போது நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிளாக நம்ம செக்ரிகேட் பண்ணோம் வேஸ்ட்டு அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற உயிரினங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நம்ம வாழ்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒரு பெரிய சைக்கிள் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம போடுற ஒவ்வொரு விஷயமும் இட் வில் கம் பேக் டு அஸ். நம்ம போடுற குப்பைகளை ப்ராப்பராக நம்ம போடலைன்னா மண் கண்டிப்பாக மண்ணுக்கு இருக்கிற உயிர் போயிடும். அந்த மண்ணில் நல்ல ஒரு வளமோ இது இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற காய்கறிகள், பழங்கள், நம்ம சாப்பிடுகிற எந்த உணவுப் பொருளையுமே சத்து இல்லாமல் போயிடும். அதனால் இந்த வேஸ்ட்டை ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில், இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். Until then, thank you so much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.